இதையடுத்தாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மறைந்த திமுக கவுன்சிலர் ஷீபா வாசுவின் உருவப்படத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் 122வது வார்டு உறுப்பினரும் திமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினருமான ஷீபா வாசு உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 16ஆம் தேதி காலமானார். இந்நிலையில் ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற மறைந்த ஷீபா வாசுவின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது உருவப்படத்தை திறந்து வைத்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மேற்கொண்டுள்ள தமிழை தேடி பயணத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பை தெரிவித்துள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் மூடப்படும் நிலையில் உள்ள மொழியில் பண்பாட்டு நிறுவனத்தை மீட்டெடுக்க முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் தமிழ் வளர்ச்சிக்காக யார் முன்னெடுத்தாலும் அவர்களை வரவேற்போம் என கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழை தேடி என்கின்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தமிழின் மேம்பாட்டுக்காக யார் எந்த செயல்பாட்டை செய்தாலும் அது வரவேற்கத்தக்கதுதான், ஆதரிக்கத்தக்கதுதான். அவருடைய நோக்கம் ஈடேற நிறைவேற வாழ்த்துகிறேன். சேலம், திருச்சி மற்றும் திருநெல்வேலியில் மெட்ரோ அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுப் பணிகள் நிறைவடைந்து ஏப்ரல் அல்லது மே மாத இறுதியில் தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது. சென்னையைப் போலவே கோவை, மதுரை, சேலம், திருச்சி மற்றும் திருநெல்வேலி ஆகிய முக்கிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஆய்வுகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஒவ்வொரு கட்டமாக செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை ஏற்கனவே மெட்ரோ நிர்வாகம் தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இதேபோல சேலம், திருச்சி மற்றும் திருநெல்வேலியில் மெட்ரோ அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுப் பணிகள் நிறைவடைந்து ஏப்ரல் அல்லது மே மாத இறுதியில் தமிழக அரசிடம் அறிக்கை அளிக்க உள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவலை தெரிவித்துள்ளது. சென்னையில் விதிகளை மீறி நம்பர் பிளேட் பொருத்தப்பட்டிருந்ததாக 4000க்கும் மேற்பட்ட வாகன உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களில் உள்ள நம்பர் பிளேட்டுகளில் வாகன எண்களை தவிர்த்து போலீஸ், பிரஸ், அரசு ஊழியர் என பல ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதுபோன்ற விதிமுறைகளை மீறிய வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என சென்னை போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதைத் தொடர்ந்து வாகன நிறுத்தங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது வரை 4132 வாகனங்களுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்தாமலும் நம்பர் பிளேட்டுகளை மாற்றாமலும் இயக்கப்படும் வாகனங்களுக்கு 3 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட 15 அடி ஆழ பள்ளத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் அடுத்தடுத்து விழுந்து பலத்த காயமடைந்தனர். பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையை ஒட்டி பாரிவாக்கம் அருகே சர்வீஸ் சாலையில் மழைநீர் வடிகால் கால்வாயை அமைக்க ராட்சத பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அந்த வழியே முறையாக அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பலகைகளில் வைக்கப்படாததால் நேற்று இரவு சர்வீஸ் சாலை வழியாக இருசக்கர வாகனங்களில் சென்ற சிலர் சாலையின் நடுவே இருந்த 15 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தனர். கை கால் முறிவு ஏற்பட்ட 5 பேரை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் எந்தவிதமான எச்சரிக்கை பலகைகளும் விளக்குகளும் வைக்கப்படாமல் சாலை விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கொள்ளையர்களை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். விக்கிரவாண்டி அருகே செங்கமேடு ஏரிக்கரையில் பள்ளி மாணவர் மாணவி ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் 3 பேர் அவர்களை வழிமறித்து நகை, பணம், செல்போன் ஆகியவற்றை பறித்தனர். தொடர்ந்து மாணவனை கத்தியால் தாக்கிய கொள்ளையர்கள் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் படுகாயமடைந்த மாணவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவியும் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையிலான 8 தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் சர்ச்சையில் சிக்கிய பேரூராட்சி தலைவி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வத்ராயிருப்பு அருகே புதுப்பட்டி பேரூராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் டெங்கு ஒழிப்பு பணியாளராக முத்துலட்சுமி என்பவர் பணியாற்றி வந்தார். இவரை பேரூராட்சி நிர்வாகம் திடீரென பணி நீக்கம் செய்ததாக கூறப்பட்டது. பின்னர் இதற்கான காரணம் குறித்து பேரூராட்சி தலைவி சுப்புலட்சுமியிடம் விளக்கம் கேட்க முத்துலட்சுமி சென்றார். அப்போது பேரூராட்சி தலைவியின் கணவர் சாந்தாராம் முத்துலட்சுமியை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதுடன் தாக்க முயன்றதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பேரூராட்சி தலைவி மற்றும் அவரது கணவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வத்ராயிருப்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் கண்ணவரத்தில் பெண் குறித்த தவறான தகவல் பரப்பியதாக அரசு ஊழியரை பெண்கள் காலணிகள் மற்றும் துடைப்பத்தால் சரமாரியாக தாக்கினர். குறிப்பிட்ட பகுதியில் இளம்பெண் ஒருவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண் பற்றி சமூக நல உதவியாளராக இருந்த ராம்பாபு என்பவர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறியதாக தெரிகிறது. இதனால் அந்த பெண்ணின் திருமணம் நின்றுவிட்டது. திருமணம் நிற்க ராம்பாபு தான் காரணம் என்று தெரிந்து கொண்ட பெண்ணின் உறவினர்கள் சரமாரியாக தாக்கி தங்கள் கோபத்தை தீர்த்துக் கொண்டனர்.
ஆந்திர மாநிலம் குப்பம் அருகே கார் மீது லாரி மோதி விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 2 மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர் என 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். குப்பத்தில் உள்ள BS மருத்துவக் கல்லூரியில் விகாஸ், பிரவீன் என்ற 2 மாணவர்கள் மருத்துவம் படித்தனர். அவர்களின் மற்றொரு நண்பனான பொறியியல் கல்லூரி மாணவர் கல்யாண் ஆகியோர் சனிக்கிழமை இரவு தனது நண்பரின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் குப்பத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அதிகாலையில் பலமனேறு குப்பம் இடையே சின்னச்செட்டிப்பள்ளி அருகே சென்ற லாரி கார் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறிய கார் மீது எதிர் திசையில் வந்த மற்றொரு லாரி மோதியது. இந்த விபத்தில் காரில் சென்ற 3 உடல் நசுங்கி உயிரிழந்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவர்கள் 3 மதுபோதையில் காரை இயக்கியது தெரியவந்தது. விருதுகளை அள்ளி குவிக்கக்கூடிய RRR படத்தில் இடம் பிடித்த நாட்டு பாடல் மொழிகளையும் நாடுகளையும் கடந்து அமோக வரவேற்பை பெற்று வருகிறது. தென்கொரியர்கள் நாட்டு பாடலை ட்ரெண்ட் செய்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் ஆடிய நடனத்தின் காட்சிகளை இந்தியாவில் உள்ள கொரிய தூதரகம் வீடியோவாக வெளியிட்டுள்ளது. BTS இசைக்குழுவை ரசித்த தென்கொரியர்களை ஆட்டம் போட வைத்திருக்கக்கூடிய நாட்டு பாடல் அந்நாட்டில் தற்போது கவனத்தை ஈர்த்து வருகிறது. இஸ்ரேலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கானோர் வீதிகளில் குவிந்து முழக்கமிட்டனர். ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்தன. 21 மணி நேரம் நாட்டின் இளம் வீரர் ஏர்மேன் டிப்லாண்டிஸ் உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்களில் சிறப்புரையாற்றுவோர் விவரங்கள் அடங்கிய பட்டியலை அதிமுக வெளியிட்டுள்ளது. அதன்படி மார்ச் 5ஆம் தேதி சென்னை RK நகரில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றவுள்ளார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் KP முனுசாமி, திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் உரையாற்றவுள்ளனர். முதற்கட்டமாக மார்ச் 5, 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறவுள்ள இடங்கள் மற்றும் அதில் உரையாற்றுவோர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மார்ச் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறவுள்ள இடங்கள் அதில் சிறப்புரையாற்றுவோர் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பான CBI விசாரணைக்கு டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆஜராகியுள்ளார். டெல்லியில் அமலில் இருந்த பழைய மதுபான கொள்கையை ஆளும் ஆம் ஆத்மி அரசு அண்மையில் மாற்றி தனியார் நிறுவனங்கள் மதுபான கூடம் நடத்த வழிவகை செய்தது. இந்த மது கொள்கையை மாற்றியதற்கு பெரிய தொகை லஞ்சமாக தரப்பட்டதாக புகார் எழுந்தது. தொடர்பாக வழக்கு பதிவு செய்த CBI மணீஷ் சிசோடியாவுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை மேற்கொண்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக CBI சம்மன் அனுப்பிய நிலையில் மணீஷ் சிசோடியா தன்னுடைய ஆதரவாளருடன் டெல்லியில் ஊர்வலமாக சென்றார். பிறகு ராஜ்காத்தில் உள்ள காந்தி நினைவிடத்தில் தியானம் செய்த மணீஷ் பிறகு தொண்டர்கள் மத்தியில் பேசினார். CBI தம்மை கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறிய மணீஷ் தாம் யாருக்கும் அஞ்சவில்லை என்றும் மத்திய அரசுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கண்டு அஞ்சுவதாகவும் கூறினார். 10 மணி அளவில் CBI அலுவலகத்தில் மணீஷ் சிசோடியா ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். தமிழ்நாடு முழுவதுமாக அனுமதியின்றி செயல்பட்டு வரக்கூடிய 18 காப்பங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் உள்ள அன்புஜோதி ஆசிரமத்திலிருந்து திருப்பூரை சேர்ந்த ஜபருல்லா என்பவர் காணாமல் போனதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 10ஆம் தேதி ஆசிரம நிர்வாகி ஜிபின் பேபி உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆசிரமத்தில் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய மனநலம் குன்றியோர், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அடித்து துன்புறுத்தியது, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது உள்ளிட்ட அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்தன. இதையடுத்து இந்த வழக்கு CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அன்புஜோதி ஆசிரமம் மீதான புகாரை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள காப்பகங்களில் மாற்றுத்திறனாளிகள் துறை, சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை அதிகாரிகள் இணைந்து சோதனை மேற்கொண்டனர்.
இந்த சோதனையில் முறையான அனுமதி இல்லாமல் செயல்பட்ட 18 காப்பகங்களை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இந்த காப்பகங்களில் 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் உள்ளதால் காப்பக உரிமையாளர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 18 காப்பகங்களும் ஒரு வாரத்தில் விளக்கம் கொடுக்கும்படி தமிழக அரசு சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வாரத்திற்குள் புதிய விண்ணப்பத்தை கொடுத்து முறையான அனுமதி பெற வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் காப்பகங்கள் மீது நடவடிக்கை பாயும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேஜஸ் அதிவிரைவு ரயில் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் முதல் முறையாக நின்று சென்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய தேஜஸ் அதிவிரைவு ரயில் தொடங்கப்பட்டது. இந்த ரயில் சென்னை புறநகர் வழியாக சென்று திருச்சி சந்திப்பில் மட்டும் நின்று மதுரைக்கு சென்று வந்தது. இந்நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பெரும்பாலானவர்கள் தாம்பரத்தில் உள்ளதால் தேஜஸ் ரயில் தாம்பரத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய ரயில்வே துறைக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன் பேரில் தேஜஸ் அதிவிரைவு ரயில் இன்று முதல் தாம்பரத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்தது. சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய தேஜஸ் ரயில் தாம்பரம் ரயில் நிலையம் 8வது நடைமேடையில் 2 நிமிடம் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முதல் முறையாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்ற ரயிலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், TR பாலு உள்ளிட்டோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் TR பாலு தொடர்ந்து 4 ஆண்டுகளாக மேற்கொண்ட தொடர் முயற்சிகளின் விளைவாக தேஜஸ் ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீண்ட தாமதத்திற்கு பிறகு மத்திய அரசு ரயில் பயணிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளதை பெரிய சாதனையாக சிலர் காட்டிக்கொள்ள முயற்சிப்பது சரியில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே லாரி மீது சரக்கு லாரி வேன் கீழ் தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஓலப்பாளையத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் சரக்கு வேன் மூலமாக கொடுமுடி கோவிலுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் வாலிபனங்காடு என்ற பகுதியில் வந்தபோது எதிரே வந்த லாரி மீது மோதி வேன் தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் கிட்டுசாமி, பூங்கோடி, தமிழரசி, சரோஜா உள்ளிட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வெள்ளக்கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.